நாம எல்லாருமே இப்படி ஒரு சூழ்நிலையில இருந்திருப்போம். காலையில எழும்போது இன்னைக்கு ஒரு நல்ல காரியம் பண்ணணும் இல்ல ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை விடணும்னு உறுதியா இருப்போம். ஆனா சாயங்காலம் பார்க்கும்போது அதுக்கு நேர்மாறா ஏதாவது செஞ்சு வச்சிருப்போம் இல்லையா? நாம ஒண்ணு நினைக்க ஆனா வேறொன்னு செய்ய. ஏன் நம்மளோட எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் நடுவுல இப்படி ஒரு பெரிய இடைவெளி வருது? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணுதான். டயட்ல இருக்கும்போது ஸ்வீட் சாப்பிடுறது, முக்கியமான வேலைய விட்டுட்டு சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்றதுன்னு நமக்கு நல்லதுன்னு தெரிஞ்சும் ஏன் அதை திரும்ப திரும்ப செய்றோம்? நம்மள நாமே ஏன் இப்படி கெடுத்துக்கிறோம்? இந்த விரக்திக்கு பின்னாடி நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு ஆச்சரியமான அறிவியல் இருக்கு. ஆனா இதுக்கான தீர்வு ரொம்ப ஒன்னும் சிக்கலானது இல்ல தெரியுமா? அது இந்த ஒரு சின்ன எண்ணுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. வெறும் 4. என்னடா இது வெறும் 4 வினாடிகள் நம்ம வாழ்க்கைய மாத்த முடியுமான்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழலாம். நிச்சயமா முடியும். ஆமா, இதுதான் இந்த முழு விஷயத்தோட திறவுகோல். நாம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு தப்பான முடிவை எடுக்க போற அந்த முக்கியமான ஒரு நொடியில நாமளா எடுத்துக்கிற ஒரு சின்ன 4 வினாடி இடைவெளி நம்மளோட அழிவுகரமான பழக்க வழக்கங்களை அடியோட மாத்திர சக்தி கொண்டது. சரி, நாம பார்க்க போற முதல் மற்றும் மிக முக்கியமான உத்தி அந்த 4 வினாடி நிறுத்தம். இதுதான் மத்த எல்லாத்துக்குமே அடித்தளம். இத சரியா புரிஞ்சுக்க முதல்ல நம்ம மூளைக்குள்ள நடக்கிற ஒரு பெரிய போராட்டத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். சொல்லப்போனா நம்ம மூளைக்குள்ள 2 முக்கியமான டீம்ஸ் இருக்கு. ஒன்னு நம்மளோட உணர்ச்சி மூளை, அதாவது அமிக்டாலா. இது ரொம்ப வேகமா யோசிக்காம உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்கும். கோவம், பயம் எல்லாத்துக்கும் இதுதான் காரணம். இன்னொன்னு நம்மளோட சிந்திக்கும் மூளை, அதாவது ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இது ரொம்ப மெதுவா நிதானமா நல்லது கெட்டதை யோசிச்சு முடிவெடுக்கும். பிரச்சனை என்னன்னா, பதட்டமான நேரங்கள்ல இந்த வேகமான உணர்ச்சி மூளை சிந்திக்கும் மூளைய ஓவர்டேக் பண்ணி கண்ட்ரோல் எடுத்துரும். இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுக்கு திடீர்னு கோபத்துல கத்தணும்னு தோணுதா? இல்ல ஒரு முக்கியமான வேலைய அப்புறம் பாத்துக்கலான்னு தள்ளி போட தோணுதா? அந்த நொடியில உங்க கட்டுப்பாட்ட உங்க உணர்ச்சி மூளை, அதாவது அமிக்டாலா கையில எடுத்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ என்னதான் பண்றது? ரொம்ப சிம்பிள். இந்த 4 வினாடி உத்திய பயன்படுத்தணும். அந்த கெட்ட உணர்வு வரும்போது எதுவுமே செய்யாம ஒரு நொடி அப்படியே நில்லுங்க. ஒரு ஆழமான மூச்ச உள்ள இழுங்க. அப்புறம் அதை முழுமையா வெளியே விடுங்க. அவ்வளவுதான். இந்த சின்ன மூச்சு பயிற்சி என்ன மேஜிக் பண்ணுதுன்னு கேக்குறீங்களா? இது ரொம்ப மெதுவா செயல்படுற நம்ம சிந்திக்கும் மூளைக்கு, ஹே இங்க என்ன நடக்குதுன்னு சுதாரிச்சுக்க தேவையான நேரத்தை கொடுக்குது. இத உணர்ச்சிகளை அடக்கிறதுக்கான வழி இல்ல, மாறா உணர்ச்சிகளுக்கு மத்தியிலையும் ஒரு புத்திசாலித்தனமான முடிவு எடுக்கிறதுக்கான ஒரு வழி. அடுத்தது, நம்ம மைண்ட் செட்டை மாத்துற ஒரு சூப்பரான ஐடியா, ஒரு விஞ்ஞானி மாதிரி யோசிக்கிறது. இது தோல்வி பயத்தை ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே உதவும். நாம ஒரு இலக்க அணுகும்போது நம்மகிட்ட 2 விதமான மனநிலை இருக்கலாம். ஒன்னு நம்பிக்கையாளர் மனநிலை. இதுல நான் இத சரியா செஞ்சே ஆகணும், கொஞ்சம் கூட தப்பு நடக்கக்கூடாது, தோல்வியே அடையக்கூடாதுன்னு ஒரு பெரிய அழுத்தத்தோட செயல்படுவோம். ஆனா விஞ்ஞானி மனநிலையில ஒவ்வொரு முயற்சியும் ஒரு பரிசோதனை மாதிரி. தோல்விங்கிறது ஒரு பேரழிவு இல்ல, அது அடுத்த பரிசோதனையை இன்னும் சிறப்பா செய்ய கிடைச்ச ஒரு முக்கியமான டேட்டா பாயிண்ட், அவ்வளவுதான். இந்த மேற்கோள் விஞ்ஞானி மனநிலைய ரொம்ப அழகா விளக்குது. ஒரு முயற்சியில நாம ஜெயிக்கிறோமோ தோற்கிறோமோங்கிறது 2வது விஷயம். அந்த பரிசோதனைய நாம செஞ்சு பார்த்தோமே, அதுவே ஒரு பெரிய வெற்றிதான். ஏன்னா அதிலிருந்து நாம நிச்சயம் ஏதாவது ஒண்ண கத்துக்கிட்டோம். தோல்விய கற்றலோட ஒரு பகுதியா பார்க்க இது நமக்கு உதவுது. அடுத்ததா நாம பார்க்க போற கருத்து, நம்ம சோம்பேறித்தனத்துக்கும் தள்ளி போடுறதுக்கும் உண்மையான காரணம் என்னங்கறத பத்தினது. பல நேரங்கள்ல அதுக்கு காரணம் நாம இல்ல, நம்மளோட உணர்ச்சிகள் தான். நாம ஒரு வேலைய செய்யாம தள்ளி போடுறதுக்கு காரணம் சோம்பேறித்தனம்னு நாமளே நம்மள திட்டிக்கிறோம். ஆனா உண்மை அதில்ல. அந்த வேலைய செஞ்சா நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும், ஒரு அன்கம்ஃபர்டபிளான ஃபீலிங். ஒருவேளை அவமானம், நிராகரிப்பு இல்ல சலிப்பு வரும்னு நம்ம முன்கூட்டியே கணிச்சு அந்த உணர்வை தவிர்க்கிறதுக்காக அந்த வேலையே தவிர்க்கிறோம். வாங்க ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு சேல்ஸ் பர்சன் ஃபோன் கால்ஸ் பண்ணணும், அதுதான் அவரோட வேலை. ஆனா அவர் அதை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கார். ஏன்? காரணம் ரொம்ப சிம்பிள். அவர் ஃபோன் பண்ணி பேசும்போது எதிர்முனையில இருக்கிறவங்க நோ சொல்லிட்டா இல்ல நம்மள மதிக்காம பேசிட்டா அந்த அவமானத்தை, அந்த நிராகரிப்பை தாங்கிக்க முடியாதுன்னு அவர் பயப்படுறார். அந்த உணர்வை தவிர்க்கத்தான் அவர் அந்த வேலையே தவிர்க்கிறாரு. அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு? ரொம்ப சிம்பிள். அந்த சங்கடமான உணர்வை எதிர்கொள்ள தயாராயிருங்க. மனசுக்குள்ள, ஆமா அவங்க நிராகரிச்சா கொஞ்சம் கஷ்டமாதான் இருக்கும், பரவாயில்ல, அந்த உணர்வை நான் ஏத்துக்கிறேன்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த உணர்ச்சி மேல இருந்த பயம் போயிடும். பயம் போனா சேலை செய்ய நீங்க சுதந்திரமாயிடுவீங்க. சரி,
நம்மளோட கடைசி உத்தி ஓய்வு பற்றியது. ஓய்வு தானே, அதுல என்ன பெரிய விஷயம்னு நினைக்கலாம். ஆனா நில்லுங்க, நாம எடுக்கிற ஓய்வு உண்மையிலேயே நம்ம மூளைக்கு ஓய்வு கொடுக்குதா, இல்ல இன்னும் சோர்வடைய வைக்குதா? நம்ம ஓய்வுல 2 வகை இருக்கு. போலி ஓய்வு மற்றும் உண்மை ஓய்வு. போலி ஓய்வுன்னா வேலைக்கு நடுவுல பிரேக்குன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்றது, மெயில் செக் பண்றது. இது உங்க மூளைய முழுசா ஓய்வெடுக்க விடாம ஒரு அறக்கற வேலையிலேயே வச்சிருக்கும். ஆனா உண்மை ஓய்வுங்கிறது இயற்கையில கொஞ்ச நேரம் நடக்கிறது, நண்பர்கள் கிட்ட வேலை சம்பந்தமா இல்லாம வேற ஏதாவது பேசுறது, இல்ல பிடிச்ச பாட்டை கேட்கறது. இந்த மாதிரி செயல்கள் உங்க மூளைய வேலையில இருந்து முழுசா விடுவிச்சு உண்மையிலேயே ரீசார்ஜ் பண்ணும். இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, உண்மையான ஓய்வுங்கிறது தற்செயலா நடக்காது. வேலைக்கு எப்படி டைம் டேபிள் போடுறோமோ அதே மாதிரி இந்த மாதிரி முழுசா ரிலாக்ஸ் பண்றதுக்கும், அதாவது மூளைக்கு முழு ஓய்வு கொடுக்கிற செயல்களுக்கும் நாமளா திட்டமிட்டு நேரம் ஒதுக்குனாதான் நம்பால முழு திறனோடு செயல்பட முடியும். ஆக நாம பார்த்த இந்த எல்லா விஷயங்களையும் ஒரு சுருக்கமா பார்க்கலாம். இப்போ உங்ககிட்ட ஒரு சக்தி வாய்ந்த கருவி பெட்டி இருக்கு. உணர்ச்சி வசப்படும்போது கட்டுப்பாட்டை மீட்க அந்த 4 வினாடி நிறுத்தம், தோல்வி பயத்தை போக்க விஞ்ஞானி மனநிலை, தள்ளி போடுவதை நிறுத்த எந்த உணர்ச்சியையும் ஏற்கும் தைரியம், மற்றும் முழு திறனுடன் செயல்பட உண்மையான திட்டமிட்ட ஓய்வு. இந்த விளக்கத்தை ஒரு முக்கியமான கேள்வியோட முடிக்கலாம். அடுத்த முறை உங்களுக்குள்ள ஒரு தவறான முடிவை எடுக்க தோன்ற அந்த அழிவுகரமான உந்துதல் வரும்போது, அது கோபமா இருக்கலாம், சோம்பேறித்தனமா இருக்கலாம், இல்ல பதட்டமா இருக்கலாம். அந்த 4 வினாடிய, அந்த ஒரே ஒரு ஆழமான மூச்ச, அத நீங்க உங்களுக்காக எடுப்பீங்களா? அந்த ஒரு சின்ன இடைவெளி உங்க முடிவை மாத்தலாம், உங்க வாழ்க்கைய மாத்தலாம். யோசிச்சு பாருங்க.